மல்லிகைப்பூ, செம்பருத்தி, தாமரை இதெல்லாம் வச்சு கூட நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபடலாம். அதே போல் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வில்வ இலையை வைத்தும் நீங்கள் வழிபடலாம். அடுத்தது மாரியம்மன். மாரியம்மனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் நிற அரளி ரொம்ப விசேஷங்க. மாரியம்மனுக்கு மஞ்சள் நிற அரளி தாங்க நம்ம வச்சு வழிபடணும். அடுத்தது அனுமன்ங்க. அனுமனுக்கு வெற்றிலை இல்லாட்டி துளசி இது ரெண்டையும் நீங்கள் மாலையாக கட்டி போடலாம். இந்த மாதிரி மாலையாக கட்டி நம்ம அனுமனுக்கு போட்டு வேண்டுதல் வைத்தோமானால் கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முருகன். முருகனுக்கு சிவப்பு நிற பூக்கள் ரொம்ப பிடிக்குங்க. ரோஜா, செவ்வரளி, செம்பருத்தி இந்த மாதிரி பூக்களை வச்சு நீங்கள் வழிபடலாம். வெள்ளை நிற பூக்கள் வைத்து கூட நீங்கள் வழிபடலாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான். சனி பகவானுக்கு மிகவும் பிடித்த பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்குப்பூ.